அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பிரியா. எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ஹாப்பி அண்ட் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கேன். இன்றைக்கான லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் ஐ குக் இன் மை ரேண்டம் டே தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்கள் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து நான் வெட்னஸ்டே அன்றைக்கி ஷூட் பண்ணியிருந்தேன். வெட்னஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக நான் ராகி புட்டு தான் செஞ்சுருந்தேன். ஒன் ஆஃப் மை ஐகானிக் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். நான் செய்கிறதுலே ஓரளவுக்கு சூப்பராக வர டிஷ் இது தான். ராகி புட்டு வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், உதிரியாக இருக்கும். வாயில் போட்டோன்னே ஓரளவுக்கு மெல்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இது ஃபேவரெட்னு கூட சொல்லலாம். இந்த ராகி புட்டோட ரெசிபி நான் ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ரெசிபி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் வந்து இட்லி, தோசை அந்த மாதிரி தான் இருக்கும் மார்னிங் டைமில். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு தோசை ஃபேவரெட், அதனால் அவருக்கு தோசை. அத்தைக்கு, பாப்பாவுக்கு, எனக்கெலாம் வந்து இட்லி பிடிக்கும். அதனால் எங்களுக்கெலாம் இட்லி ஊற்றி வச்சுருவேன் டெய்லி மார்னிங். வெட்னஸ்டே மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு எப்போயுமே வந்து ராகி புட்டு தான் செய்வேன் வெட்னஸ்டே அன்றைக்கி மட்டும். வெட்னஸ்டே மார்னிங் எங்கள் வீட்டில் டீஃபால்ட்டாகவே ராகி புட்டு தான் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ராகி புட்டும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அதனால் வந்து சரி டெய்லி இட்லி தோசையை சாப்பிட்லன்னா என்ன, ஒரு நாள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு ராகி புட்டு வந்து வெட்னஸ்டே மார்னிங் செய்வேன். பாப்பாவுக்கும் வந்து இப்போ கொடுக்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ராகி புட்டு. இதுக்கு முன்னாடி வந்து பாப்பா ஓரளவுக்கு சாப்பிட மாட்டாங்க, லைட்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு போதும்னு சொல்லிடுவாங்க. அன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து இட்லி அப்படி இல்லைன்னா சாப்பாடு எதாவது ஊட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது பாப்பா வந்து ஓரளவுக்கு ராகி புட்டுக்கே பழகிட்டாங்க. அவங்களே இப்போல்லாம் வந்து புட்டு வேணும், ஆக்சுவலாக அவங்களுக்கு புட்டுன்னு சொல்ல தெரில, பட்டு வேணும் சொல்லி கேட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து எதுவும் ஸ்பெஷலாக அந்த அளவுக்கு எதுவும் செய்யலை. அன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எனக்கும் அத்தைக்குன்றதுனால கர்ட் ரைஸ் வித் கேரட் பொரியல் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். கேரட் பொரியல் வந்து பாப்பாக்குமே ரொம்ப பிடிக்கும். கேரட் சொல்லி சாப்பிடுவாங்க. அதனால் கேரட்னால் 3 பேர்த்துக்குமே ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டான ஃபுட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி கேரட் பொரியல் வித் கர்ட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். பாப்பாவுக்கு வந்து இப்போ 2 இயர்ஸ் ஆகுது. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் குட்டி பேபி இருக்காங்கன்னா இப்போவே நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம், உங்கள் பாப்பா வந்து எப்படி சாப்பிட்ணும், அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. நம்ம இப்போது என்னென்னலாம் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுதான் அவங்க லைஃப் லாங் அதை பண்ண போகிறாங்க. மேக்ஸிமம் வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுத்து பழக்குங்க. ஜங்க்ஸ் வந்து கேட்பாங்க தான், குழந்தைங்க கண்டிப்பாக கேட்காம இருக்க மாட்டாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன கொடுக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சு கொடுத்து பாருங்கள். இல்லைன்னா அவங்க ஜங்க்ஸ்க்கே வந்து ஃபுல்லாக அடிக்ட் ஆகிட்டு மீதி எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. நான் வந்து பாப்பாவுக்கு வந்து பால் கொடுத்தா கூட அதில் சுகர் போடுறது கிடையாது. வெறும் ப்ளைனாக பெப்பர் அண்ட் டர்மரிக் பவுடர் போட்டு அந்த மாதிரி தான் கொடுத்து பழக்கிட்டு இருக்கேன். சுகர் வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஆனால் இப்போலாம் பாப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் ஆகிட்டாங்க. ஸ்வீட் வேணும் அப்படின்னு அவங்களே என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து வீட்டில் கேரட் அல்வா வந்து ரெகுலராக சாப்பிடுவோமா, அதை பார்த்துட்டு அவங்க லைட்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு அதனால் வந்து ஸ்வீட் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேபிஸ் வந்து நம்ம சொல்கிறத விட நம்ம பண்ணுறதை பார்த்து தான் வளர்கிறாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஆக்சுவலி ட்ரூ. கேரட் பொரியல் வந்து கிரேட் பண்ணி செய்வாங்க இல்லையா, அதை விட எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் காரமாக மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிட்டா தான் பிடிக்கும். அது அந்த மாதிரி செஞ்சால் எதுவும் காரமே இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால எனக்கு மேக்ஸிமம் கேரட் செஞ்சேன்னா இந்த மாதிரி தான் நான் செய்வேன். எங்கள் வீட்டில் எனக்கும் எங்கள் அத்தைக்கும் அவ்வளோவா வந்து ரசம் வந்து அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டோம். அத்தை வந்து மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக எடுத்துக்குவாங்க. ஸோ வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்காக மட்டும்தான் வீட்டில் ரசமே வைப்போம். பாப்பாவும் அவ்வளோவா ரசம் சாப்பிட மாட்டாங்க. கர்ட் ரைஸ் அப்படி இல்லைன்னா கீ ரைஸ் தான் அவங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப ரேராக வந்து ஏதாச்சும் குழம்பு செஞ்சுருந்தோம்னா லைட்டாக போட்டு நெய் போட்டு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க. மற்றபடி ரசம் வைக்கிறது என்னோடய ஹஸ்பண்டுக்காக தான். சரி அவரும் வந்து லன்ச் வேணான்னு சொன்னதுனால சரி இன்றைக்கி சிம்பிளாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக லன்ச் முடிச்சாச்சு. ஆக்சுவலாக கேரட் வந்து வெந்துட்டுருக்க கேப்லேயே வந்து நான் வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ண வந்துட்டேன் சைட் பை சைட். இல்லைன்னா நம்ம அது வேகிற வரைக்கும் சும்மா தான் நின்றுட்டுருக்க போகிறோம் கிச்சனில். அது வெந்துட்டுருக்கிறத வேடிக்கை பார்த்துட்ருக்க டைமுக்கு வாஷ் பண்ணி வச்சாவது ஒரு வேலை முடியும்.
இது எப்படின்னா, நம்ம குக்கிங் முடிக்கிற டைமில் நம்ம வெசல்ஸும் க்ளீனாக இருக்கும், கிச்சனும் க்ளீனாக இருக்கும். சைட் பை சைடில் எல்லா ஒர்க்குமே முடிச்சிடலாம். இல்லைனா இதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர், அதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர்னு சொல்லி டைம் பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கும். நாம் தான் மிஷின் மாதிரி நின்றுட்டு எவ்வளோ நேரம் நின்று வேலை செஞ்சிட்ருக்க மாதிரி இருக்கும். எனக்கு கிச்சனில் பிடிச்ச ஒரே ஒர்க் வந்து வெசல் வாஷ் பண்ணுறது தான். டக்கு டக்குன்னு ஏதோ பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். சமைக்கிறதை விட வெசல் வாஷிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில்வர் ட்ரைனர் வச்சுருந்தேன். வெசல்ஸ் ட்ரைனர் இருக்கு இல்லையா, அது சில்வரில் வச்சுருந்தேன். அது ஒரு மாதிரி நாளாக லைட்டாக துரு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் பிளாஸ்டிக்கே மாறிட்டேன். இது ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை இது வரைக்கும். நம்ம வெசல் வாஷ் பண்ணிவிட்டு கையோடு அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் வந்து அந்த மார்பிள் இருக்கு இல்லையா, பிளாக் கலர் மார்பிள் மாதிரி போட்டிருப்பாங்க. அது அப்படியே வந்து ஸ்ட்ரெயின்ஸ் அப்படியே அந்த தண்ணியோட ஹார்ட் ஸ்ட்ரெயின்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, உப்பு தண்ணியோட இது, அது அப்படியே பேச்சஸாக ஆகிடும். அதை மறுபடியும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ரொம்ப ஹார்டாக ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சா தான் அந்த அழுக்கே போகும். வெசல் வாஷிங்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக சாப்பாடு வச்சிட்ருந்தேன். டெய்லி மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் ஒர்க் போனாலும் அவருக்கு தனியாக சாப்பாடு வச்சுருவேன். மதியம் எங்களுக்கு வந்து மறுபடியும் சூடாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் தனியாக தான் எங்களுக்கு சாப்பாடு வைப்பேன். அப்புறம் அந்த வெசல் வாஷிங்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டேன்னா அவ்வளோதான், ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சுது ஆஃப்டர்நூனுக்கு. மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் தான் கிச்சனில் ஏதாவது ஒர்க் இருக்கும். நம்ம இந்த ஒர்க்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே கேரட்டு ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து இதில் தேங்காய் மட்டும் போட்டுட்டாக்க கேரட் பொரியல் ரெடி. இதில் நம்ம லாஸ்ட்டு கேரட் போடுறோம் இல்லையா, இதுக்கு பதிலாக வந்து எக்கு இருக்கு இல்லையா, எக்கை வந்து போட்டிருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஃபுல் எக்கை வந்து உடச்சி ஊற்றி அதிலே மிக்ஸ் பண்ணி விட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இது வந்து கேரட் பொரியலில் பண்ணலாம், பீன்ஸ் பொரியலில் பண்ணலாம், இல்லை ரெண்டும் சேர்த்து பண்ணுவாங்களா அந்த பொரியலில் கூட இந்த மாதிரி முட்டை ஊற்றி ட்ரை பண்ணலாம். அப்புறம் முட்டைக்கோஸ்லேயும் வந்து வெறும் எக் மட்டும் போட்டு லாஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம், எல்லாமே சூப்பராக இருக்கும். குக்கிங் முடிச்சுட்டு அவ்வளோதான், ஆஃப்டர்நூன் எந்த ஒர்க்குமே இருக்காது. பாப்பாவை பார்த்துக்கணும், அப்புறம் டிவி அது தான் பண்ணிகிட்ருப்போம், வேறு எந்த ஒர்க்கும் பெருசாக இருக்காது. சரி அன்றைக்கி வந்து இந்த புத்தா வந்து ரொம்ப நாள் டிவி மேலே வச்சுருந்தோமா, ரொம்ப ப்ளெயினாக இருக்க மாதிரி இருக்கே, சரி ஏதாவது அழகாக ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கேண்டில் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இது நான் முன்னாடி வீடியோவில் காட்டியிருப்பேன் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு, சரி அதுவும் ரொம்ப நாளாக சும்மாவே இருந்தது, சரி அது இங்கே வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சேன். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பாப்பா கிட்டேருந்து ரொம்ப பத்திரமா அதை பாதுகாக்கணும், இல்லைனா தூக்கி போட்டு உடச்சிருவாங்க. ஈவினிங் வந்து என்னோடய டீயோட பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தேன். அன்றைக்கி வெதர் வேறு லெவலில் இருந்துச்சு, பயங்கர ப்ரீஸியாக செம சூப்பராக இருந்துச்சு. பயங்கர காற்று, மண் வாசனை வேறு வந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெதர்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே கொஞ்ச நேரம் உட்காந்து நானும் பாப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் ரொட்டீனுக்கு வந்தாச்சு, நைட் டின்னர் ப்ரிப்பரேஷனுக்கு. அன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி வித் எக் கிரேவி தான் பிளான் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் வெட்னஸ்டே நைட் ஆனால் எங்கள் வீட்டில் சப்பாத்தியாக தான் இருக்கும். வெட்னஸ்டே மார்னிங் அதே மாதிரி ராகி புட்டாக தான் இருக்கும். அது வந்து ஃபிக்ஸ்டு, அதே தான் டிஃபால்ட்டாக நான் பண்ணிகிட்டு இருப்பேன். அண்டு அந்த கிரேவி வச்சு ரெடி ஆகிறதுக்குள்ளேயே சரி கிச்சனையும் க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா சமைச்ச ஸ்டஃப்லாம் நம்ம அப்படி அப்படியே போட்டிருப்போம் இல்லையா, வெங்காயம் உரிச்சது அந்த மாதிரி, அதெல்லாம் வந்து உடனே க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து நீட் பண்ணி வச்சிட்ருந்தேன். நம்ம எப்போயுமே குக் பண்ணும்போதே வந்து டெடிக்கேட்டடாக அதுக்குன்னு ஒரு பவுல், இது வெங்காயத்தோட தோல் போடுறதுக்கு இல்லை நம்ம கட் பண்ணுற வேஸ்ட் போடுறதுக்குன்னு தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு க்ளீன் பண்ணும்போது ஒர்க் ஈஸியாக இருக்கும். நம்ம அப்போது அந்த டைமுக்கு வந்து அப்படி இப்படி கண்ணா பின்னானோ எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல போட்டால் திருப்பி க்ளீன் பண்ண நமக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, அந்த குழம்புலாம் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுக்கு கொத்தமல்லி போடுவோம் இல்லையா, அது போட்டுட்டு அந்த குழம்பு ஸ்மெல் பண்ணி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் அந்த கிரேவி இல்லை அந்த குழம்போட மிக்ஸ் ஆகி. அதுவும் மேக்ஸிமம் சிக்கன் குழம்புக்குலாம் அந்த மாதிரி பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அன்றைக்கி எக் கிரேவிக்கும் வந்து அந்த மாதிரி கொத்தமல்லி போட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், சூப்பர் எம்மையாக இருந்துச்சு. அண்ட் இந்த எம்மையான எக் கிரேவியோட வீடியோவும் எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் see you in the next vlog. Bye.